வணக்கம். இன்றைக்கி ஜானூஸ் கிச்சனில் இட்லி தோசைக்கெலாம் தொட்டுக்கிற மாதிரி ஒரு தக்காளி சட்னி செய்யலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக சீரகம் போட்டிருக்கேன். காரத்துக்காக வரமிளகாய் ஒரு 4-5 போட்டிருக்கேன். ஒரு 5-6 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி ரஃப்பாக கட் பண்ணி போட்டிருக்கேன். கூடவே கலருக்காக அரை ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிருக்கேன். அதெல்லாம் இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கிறேன். ஒரு இரும்பு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துருந்தேன். எண்ணெய் காயட்டும். அதில் கொஞ்சமாக கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் சீரகம் போட்டிருக்கேன். அது பொரியட்டும். கூடவே ஒரு வரமிளகாய் கிள்ளி போட்டிருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் பொரிஞ்ச பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து கொடுத்துட்டு மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கலாம். இந்த பச்சை வாசனைலாம் போட்டோம். அதுக்குள்ளே மிக்ஸி ஜாரில் 2 மீடியம் சைஸ் தக்காளியை ரஃப்பாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அதை இந்த மாதிரி கோர்ஸாக பேஸ்ட்டை அரைச்சிக்கலாம். இப்போ இது நல்லா கொதிச்சிடுச்சு. அரைச்சி வச்சுருந்த தக்காளி பேஸ்ட்டையும் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறேன். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ இது நல்லா கொதிக்குது. இந்த நேரத்தில் இந்த சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். 2 சிட்டிகை மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இட்லி மாவு சேர்த்துருக்கேன். இந்த இட்லி மாவு சேர்த்த பிறகு இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதில் நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 50-100 ml அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுறேன். இப்போ இதை ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா கொதிக்க வைக்கணும். நம்ம இட்லி மாவு ஊற்றிருக்கோம். அந்த இட்லி மாவுலாம் கொஞ்சம் வேகணும். அதனால் இதை கொதிக்க வச்சுக்கலாம். இப்போது நல்லா கொதிச்சிருச்சு. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கலாம். விருப்பப்பட்டால் இன்னும் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. ஒரு அருமையான டேஸ்ட்டில் தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா சூடான இட்லி மேலேயோ தோசை மேலேயோ ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.